அப்பார்ட் பண்ணிட்டு இங்க பாருங்க, கை வந்து இந்த மாதிரி ஃபுல்லா இப்படி இந்த மாதிரி ஒரு கையாவும் ரிவர்ஸும் பண்ணலாம், ஒரு கையாவும் பண்ணலாம், ரெண்டும் சேர்ந்தும் பண்ணலாம். நேரே ஸ்கேலோட ஓகேவா? இப்போ இதுக்கு ரிவர்ஸ் வந்து இங்க பாருங்க, இந்த இப்படி முன்னாடி பண்ணிருப்போம், இந்த மாதிரி இது பண்ணிருப்போம். திரும்பி கால் கொஞ்சம் லைட்டா வச்சுட்டு இப்போ விக்கோ மட்டும் கீழே இருக்கணும், மற்ற டோஸ்லாம் மேல இருந்து நல்ல ரீஸ் மறுபடியும் இப்படி வச்சு இந்த பக்கம் திரும்பி விக்கோ மட்டும் கீழே இருந்து நல்ல ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட் ஆஃப் த பாடிக்கு அதுக்கும் இது ரிவர்ஸ். ஃபர்ஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்கும் இதுக்கும் ரிவர்ஸ். இப்போ இங்க பாருங்க, கால் வந்து கொஞ்சம் கிட்ட வச்சுட்டு இப்படி போகணும். பாடி வந்து முன்னாடி வரக்கூடாது, இது ஒரு இது. இப்போ இன்னும் கொஞ்சம் கிட்ட வச்சுட்டு இப்படி போகணும். இங்க ஃபர்ஸ்ட் பேக் போறோம் இல்லையா, இப்போ ஃப்ரண்ட் வரணும். இதுல வந்து ஃபுல்லா அந்த சாஃப்ட் மசில்ஸ் அந்த சைஸ் வந்து இது. ஓகேவா? அடுத்தது இன்னும் கொஞ்சம் கிட்டக்க, பட் இது எதுவுமே வி ஷேப் கிடையாது. இந்த காலை புடிச்சு இழுக்கணும். இந்த கைனால அங்கிள் இந்த கால் இப்போ ஃபிங்கர் டிப்ல இருந்துச்சு, டோ டிப்ல, ஃபிங்கர் டிப் அண்ட் டோ டிப் எவ்வளோ முடியும். அடுத்தது நல்லா அப்பார்ட் பண்ணிட்டு உட்காந்து இந்த காலை ரிலீஸ் பண்ணி இந்த கைனால முட்டிய இந்த கால் மடங்கக்கூடாது, இந்த கைனால முட்டிய தொட்டு ஸ்ட்ரெச் அப்பர் பாடி அளவு. சரிங்களா? இப்போ மறுபடியும் இந்த இதெல்லாம் காஃபி டிஃபிகல்ட்டா இருக்கும், பட் வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிடும். ஹம்ப் பண்ணக்கூடாது முதுகுல. ஓகேவா? அடுத்தது இங்க வந்து டோ டிப்ல இருக்கணும், இல்லைன்னா டோவை ரைஸ் பண்ணிக்கணும். முட்டியில தான் இருக்கு, இந்த உடம்பு வந்து முட்டியில இருக்கணும். எல்போ அண்ட் நீல தான், இது வந்து 2 எல்போ ஒரு நீ. சரிங்களா? இதுக்கான ரிவர்ஸ் வந்து அப்பதான் இந்த சைட் ஆஃப் த பாடி நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிருக்கோம்ல, இந்த கால் வந்து இப்படி வந்துடும். ஸ்ட்ரெச் கொடுக்கணும். அப்பதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பண்ணதுக்கான ரிவர்ஸ் தெரியும். இந்த கால் வந்து இப்படி இருக்கக்கூடாது, சுற்றி இந்த சைடு ஃபேஸ் பண்ணி இந்த கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். திரும்பி then only you have the back. அப்புறம் இந்த முட்டி கீழே வச்சுக்கலாம், இல்ல மேல வச்சுட்டு குனிஞ்சு டச் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இருந்து இது வந்து குனியாம டச் பண்றது கஷ்டம். குனியாம டச் பண்றது. ஓகே? இந்த மாதிரி டோஸ் வந்து பாயிண்டடா இருக்கும். நல்லா ஓகேவா? அதுக்கப்புறம் இது நம்ம தனியா பண்ணிருக்கோம். உள்ள போயிட்டு ஒரு எல்போல தான் இருக்கணும். இந்த எல்போ சும்மா தான் இது
சப்போர்ட். நல்லா உள்ள போகணும். இது எல்லாமே உங்களுக்கு பண்ணும்போது தெரியும் இதுக்கான ரிவர்ஸ் இது, இதுக்கான ரிவர்ஸ் இதுன்னு சொல்லிட்டு. இது வந்து சும்மா தான். இது எப்படி இந்த செஸ்ட் வந்து நல்லா இந்த இதுல இது பண்ணிட்டீங்க. இது வந்து இந்த எல்போ தான் கீழே சும்மா சப்போர்ட். இது இல்லைன்னா கூட நம்மளால போக முடியும். அந்த விழா எலும்புலாம் கீழே ஸ்ட்ரெச் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு டைமண்ட் மாதிரி கால் வச்சுட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஜாயின்ஸ் வந்து ஸ்ட்ரெயின் ஆயிருந்தது சரியா. இதுல வந்து ஒரு பண்றோம் இது அப்படியே சர்க்கியூட். இது நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ரிலாக்ஸ் பண்ணுங்க பொறுமையா. ஷோல்டர் வந்து ரவுண்ட் பண்ணாம